ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி குறித்து யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று தனது ஆதரவாளர்களுக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறப்படுவதை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் அறிவித்திருந்தார். இதற்கிடையே ஓபிஎஸ் தன்னிடம் கூறியிருந்தால் பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திப்பதற்கு தானே ஏற்பாடு செய்திருப்பேன் என்று தமிழக பாஜக முதல்வர் தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். பிரதமரை சந்திக்கும் விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் கூறியதில் எள்ளளவும் உண்மை இல்லை என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று வெளியிட்டார். இந்நிலையில் கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டாம் என தனது அணி தொண்டர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் தற்போது சந்தித்து வரும் பிரச்சனைகள் மற்றும் தமிழகத்திற்கு எதிரான மத்திய அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தனது ஆதரவாளர்களுக்கு ஓபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுக அழிவு பாதையில் அழைத்துச் செல்லப்படுவதை மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்று தனது ஆதரவாளர்களுக்கு ஓபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்கும் நிர்வாகிகள் கூட்டணி குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டாம் என்று ஓபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். இதனையும் மீறி செயல்படுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஓபிஎஸ் எச்சரித்துள்ளார். கூட்டணி குறித்து கள நிலவரத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப தக்க நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி குறித்து யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று தனது ஆதரவாளர்களுக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறப்படுவதை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் அறிவித்திருந்தார். இதற்கிடையே ஓபிஎஸ் தன்னிடம் கூறியிருந்தால் பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திப்பதற்கு தானே ஏற்பாடு செய்திருப்பேன் என்று தமிழக பாஜக முதல்வர் தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். பிரதமரை சந்திக்கும் விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் கூறியதில் எள்ளளவும் உண்மை இல்லை என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று வெளியிட்டார். இந்நிலையில் கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டாம் என தனது அணி தொண்டர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் தற்போது சந்தித்து வரும் பிரச்சனைகள் மற்றும் தமிழகத்திற்கு எதிரான மத்திய அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தனது ஆதரவாளர்களுக்கு ஓபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுக அழிவு பாதையில் அழைத்துச் செல்லப்படுவதை மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்று தனது ஆதரவாளர்களுக்கு ஓபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்கும் நிர்வாகிகள் கூட்டணி குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டாம் என்று ஓபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். இதனையும் மீறி செயல்படுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஓபிஎஸ் எச்சரித்துள்ளார். கூட்டணி குறித்து கள நிலவரத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப தக்க நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார்.